ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பீஸாவுக்கு மாவு பிசையாமல் ரெடிமேடாக ப்ரெட்டும் பாலும் வச்சு பீஸா செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பீஸாவை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அது வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் ஆரிகானோ, இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு பீஸாவுக்கு. இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் 1-2 இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் வந்து பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பீஸா சாஸ் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது 4 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டு, ரவை, பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா ஊறிடும் பாலில். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இது வந்து தட்டு போட்டு இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உருக்கிய வெண்ணெய் சேர்க்குறேன், மெல்ட் பண்ண பட்டர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். நல்லா ப்ரெட்டு நல்லா ஊறி இருக்குது. கரெக்டாக இருக்கும். நமக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 1 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பேனில் மாற்றிடலாம். இந்த பேனில் நான் வைக்க போகிறேன். இதில் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த ப்ரெட் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். நல்லா ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, யார் வேணாலும் செஞ்சிடலாம். நான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போது 4 ப்ரெட்டு வச்சுட்டு செய்யலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். நல்ல ஓரங்கள்லேயும் சென்டர்லேயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைனா திருப்ப வராது, எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு, பன்னு மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து சென்டரில் நம்ம பீஸா சாஸை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடிமேடாக பீஸா சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துடலாம். அது மேலே நம்ம சீஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து பீஸா சீஸ்ன்னு கடையில் விற்குது, அதை தான் நான் சேர்க்குறேன். இப்போது இது மேலே வந்து நமக்கு எந்த காய்கறிகள் உங்களுக்கு டாப்பிங் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். எந்த காய்கறிகள் வேணால் நீங்கள் சேர்க்கலாம், எந்த விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கேப்சிகம் சேர்க்குறேன், ரெட் கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகமும் சேர்க்குறேன். இதில் வந்து மஷ்ரூம் கூட நம்ம சேர்க்கலாம், பன்னீர், மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. நான் வந்து ரெட்டு, க்ரீனு இதுதான் சேர்க்குறேன். அதில் வந்து ஆலிவ் வந்து ஒரு டாப்பிங் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம்.
இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம மேலே தூவிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் தூவிட்டு நம்ம இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் ஆகட்டுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், செமையாக ரெடி ஆகிருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது வந்து இப்போது பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம 5 to 10 மினிட்ஸ் தாங்க ஆயிருக்கு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம ப்ரெட்டும் பாலும் வச்சு எவ்வளோ சுலபமாக செய்யலாமா அப்படின்னு கூட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் எல்லாருக்குமே பீஸா செய்யணும் அப்படின்னு ஆசையாக தாங்க இருக்கும். ஆனால் டைம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி சுலபமாக செஞ்சிடலாம். 4 ப்ரெட்டும் 1 கப் பாலும் இருந்தால் போதும். சுலபமாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.